Hey guys, welcome back to my channel Stylekaari. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இது வந்து ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோ தான். ஸோ என்னோட நோஸ் பின் கலெக்ஷன் ப்ளஸ் வந்துட்டு நான் இந்த வீடியோக்காக ரெண்டு பக்கமும் நோஸ் பின் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு இந்த ஹோல் இருக்குது. ஸோ நான் எனி நோஸ் பின் ஐ கேன் வேர். இந்த பக்கம் வந்து ஹோல் க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் முன்னாடி என்னோடய பியர்சிங் ஸ்டோரியில் சொல்லியிருந்த மாதிரி இது ரொம்ப சின்ன வயசில் குத்துனதுனால இது ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு. இதில் எதுவும் நோஸ் பின் போட முடியாது. அதனால் நான் இந்த மாதிரி பட்டன் டைப்பு இந்த ப்ரெஸ்ஸிங் டைப் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப் நோஸ் பின்ஸ் தான் நான் இந்த பக்கம் போடுவேன். இப்போது நான் ஆக்சுவலி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கேட்டகரைஸ் பண்ணி என்னோடய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கோல்டில் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ இதில் வந்து என்னோடய கோல்டு நோஸ் பின் எல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஓல்டு எங்கள் அம்மாவோட நோஸ் பின். நான் ஒரு ஞாபகார்த்தமாக அந்த காலத்து ஒரு இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு. இது இப்போ யாரும் போட முடியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இட்ஸ் அ வெரி பிக் நோஸ் பின். பட் இது இட்ஸ் அ நோஸ் பின், அந்த காலத்து ஜுவல்லரி. அதனால் இது ஒரு மெமரிக்காக வச்சுருக்கேன். அதே மாதிரி பழைய காலத்து ஆக்சுவலி இதுவும் அவங்களோடது தான். பட் இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ட்ராப்ஸ் வச்சது. பட் இது இப்போது ட்ரை பண்ணலாம். நான் இந்த நோஸ் பின்னில் ஆக்சுவலி இது போடலாம். அந்த மாதிரின்னு ஒரு நோஸ் பின் இது. அதுக்கப்புறம் இது வந்து இப்போ நான் எடுக்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் நாங்கள் டேட் பண்ணும்போது எனக்கு கிஃப்ட் பண்ணது. இட்ஸ் அ டைமண்ட் நோஸ் பின். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த நோஸ் பின் இதில் இருக்க இந்த ஸ்டார் பார்த்துட்டிங்கன்னா நான் இந்த நோஸ் பின் தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாரையும் தனியாக எடுத்துடலாம். இது கூட வந்துட்டு இது வந்து ஜிஆர்டியோட ஒரு நோஸ் பென் தான். அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு நோஸ் பென்காக இந்த கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டிங்கன்னா இதில் மூன், இது வந்து மூன் ஷேப் ஸ்டார் ரெண்டுமே இருக்கும். இது நம்ம வந்து மாற்றி இந்த நோஸ் பெனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டியாக ரிங் டைப் போடுறதுக்காக நான் வச்சுருக்கிறது வந்து இந்த ரிங், நோஸில் போடுற ரிங். இது வந்து இப்படி ரிங் மாதிரி போடலாம். இது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நார்மல், இது வந்து எனக்கு யாரோ கிஃப்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஃபங்க்ஷன்ஸில் ஏதோ கொடுத்த மாதிரி நார்மலான ஒரு சிங்கிள் ஸ்டோன் வச்ச ஒரு நோஸ் பென். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் திஸ் ஒன் இஸ் ஆல்சோ லைக் ஐ டோன்ட் நோ, லைக் நான் எப்போ வாங்கினேன் எப்போ எதுன்னு தெரியல. பட் ஆனால் என்கிட்ட ஒன்று வந்து ரூபியில் ஒன்று, நார்மல் ஒயிட் ஸ்டோனில் ஒன்று இருக்குது. அண்ட் இது இன்னொரு இந்த நோஸ் பென் ஃபைனலாக எங்களுக்கு இருக்குது கோல்டு கலெக்ஷனில். இது ஆக்சுவலி என்ன பார்த்துட்டிங்கன்னா இந்த குழந்தைங்களுக்குலாம் காது குத்தும் போது கோல்டுலே குத்துறதுக்காக வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரின ஒரு இதுதான். அதை வாங்கி நான் நோஸ் பென்னாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சில்வர்லன்னு பார்த்தா என்கிட்ட ஒரே ஒரு சில்வர் நோஸ் பென் இருக்குது. அது வந்து இட்ஸ் அ வெரி க்யூட், ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஒரு எலிஃபெண்ட் டிசைனில் இருக்க ஒரு நோஸ் பென். இது வந்து நான் ஏதாவது சில்வர் ஜுவல்லரி போடுறேன்னா அப்போ நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் அ வெரி ப்ரிட்டி. இது வந்து இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் திருகாணிலாம் இல்லை, அப்படியே போடுற மாதிரின ஒரு நோஸ் பென், எலிஃபெண்ட் டிசைன் நோஸ் பென். ஐ ஹாவ் சம் ஃபேன்சி நோஸ் பென்ஸ் கூட. ஸோ இதுவுமே ஒரு நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட இருக்க ஃபேன்சி டைப் ஆஃப் நோஸ் பென்ஸ். நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்னோடய பியர்சிங் ஸ்டோரியில் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் பியர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போவுமே நோஸ் பென் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஹோல் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதாவது மைன்யூட்டாக வர நோஸ் பென்ஸ் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் காட்ட போகிறது பார்த்திங்கன்னா அந்த மாதிரின ஒரு கலெக்ஷன் தான். இது எல்லாமே நோஸ் பென்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் போட்டிருக்கிறதே தெரியாது. ரொம்ப கிட்ட வந்து பார்த்தா தான் நம்ம நோஸ் பின் போட்டிருக்கோன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரின ஒரு நோஸ் பென்ஸ் தான் இது. அண்ட் ஏதாவது
வெட்டிங் லைக் கிராண்ட் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரிக்கெலாம் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஒரு லைக் கெம்பில் இருக்க ஒரு நோஸ் பின். இது வந்து லைக் டிப்பிக்கல் நோஸ் பின், எல்லா பிரைடெலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படின்னா இப்படி, இதுக்கு நீங்கள் நோஸ் பியர்ஸ் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா இந்த கேப்பில் நம்ம போட்டுக்கலாம். திருப்பி எவ்வளோ டைட் வேணுமோ இப்படி டைட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து திஸ் இஸ் ஆல்சோ லைக் அதே மாதிரின ஒரு நோஸ் பின் தான், பட் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு நோஸ் பின். இது இப்படி 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 இன்சர்ட் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து நிறைய இந்த ப்ரெஸ் டைப் நோஸ் பென்ஸில் வந்து நிறைய இந்த ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி டைப்பில் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஆக்சுவலி என்னோடய ரீசெண்ட் அக்டோபர் ஹால் வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கியிருந்தேன் இந்த நோஸ் பென். இது அதே இல்லை ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி. ஸோ இது வந்து இது பார்த்துட்டிங்கன்னா ப்ரெஸ் டைப். உங்களுக்கு வந்து இப்படி போட்டு இப்படி ப்ரெஸ் நோஸில் இப்படி போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ வெரி ப்ரிட்டி நோஸ் பென். அது போக என்கிட்ட இவ்வளோ ஆக்சிடைஸ்டு நோஸ் பென்ஸ் இருக்குது. நான் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். கொஞ்சம் திஸ் இஸ் லைக் ஸ்டோன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி. ஸ்கொயர் இஸ் லைக் ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கே கொடுக்கும் ஃபேஸ்க்கு. நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இயரிங்காக இருக்கட்டும், நோஸ் பின்னாக இருக்கட்டும், நம்ம ஸ்கொயரில் போட்டோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ லைக் வெரி வெரி எலிகண்ட்டாக இருக்கும் இந்த நோஸ் பின் கூட. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பிக்கர் இன் சைஸ். இதெல்லாம் நம்ம நீங்கள் வந்து சாரீஸ், இந்த லினன் சாரீ, அந்த மாதிரி காட்டன் சாரீ, அந்த மாதிரி சாரீஸ்க்கெல்லாம் வந்து இந்த நோஸ் பின் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இட்ஸ் பிக்கர் சைஸ் நோஸ். அது பிக் சைஸ்லேயே வந்து ஒரு ஸ்கொயர் டைப் நோஸ் பின். திஸ் இஸ் லைக் ஐ ஹாவ் லாட் ஆஃப் இந்த ஆக்சிடைஸ் டைப். ஸோ இது இல்லாமல் என்கிட்ட ஆக்சுவலி வந்து நிறைய நோஸ் பின்ஸ் இருந்துச்சு. நான் இந்த மூவ் பண்ணதில் கனடா, இந்தியா அப்படி இப்படி மூவ் பண்ணதில் என்னோடய நிறைய திங்ஸ் நான் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நிறைய இருக்குது. இது இப்போது நான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்த நோஸ் பின்ஸ் தான். இது இல்லாமல் ஐ ஹாவ் லாட் ஆஃப் நோஸ் பின்ஸ். நான் அதை வேணால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் எப்போ அதை வந்து நான் டீக்ளட்டர் பண்ணுறனோ அப்போ உங்களுக்கு ப்ராப்ளி முடிஞ்சால் காட்டுறேன். பட் ஐ திங்க் இப்போ இருக்கிறதே நான் வந்து ரொட்டேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆல்சோ லைக் நான் ரொம்ப எல்லா டைமும் நோஸ் பின்ஸ் யூஸ் பண்ணால் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஏதாவது நம்ம ட்ரெஸ் பண்ணுறோன்னா எஸ் ஐ டூ வேர் நோஸ் பின். அதர்வைஸ் உங்களுக்கு நோஸ் பின் போட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் காமிச்சிருந்தேனையா இந்த மாதிரி. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா இப்படி பெண்ட், இட்ஸ் அ கோல்டு தான். பட் நான் வந்து இது ஒரு இயரிங் நான் வந்து நோஸ் பின்னாக மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இப்போ நான் பண்ணது ட்ரெடிஷ்னலான ஒரு அட்டையருக்காக பண்ணியிருந்தாலே. இதே நீங்கள் ரொம்ப இல்லை நீங்கள் வெஸ்டர்னாக அப்படி பண்ணுறீங்க, வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு நோஸ் பின் சூட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ரிங் ட்ரை பண்ணிங்கன்னா இது நல்ல ட்ரெண்டியாகவும் இருக்கும். நான் வந்து சும்மா 2-3 நோஸ் பின்ஸ் வேணால் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் நோஸ் பின். பார்க்குறதுக்கு அப்படி இருந்தாலும் ரொம்ப டூ மச்சாக இருக்க மாதிரி இருந்தாலும் இது போட்டோன்னா அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ இது போட்டுட்டு இப்படி டுவர்ட்ஸ் ஃபேஸோட இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டா வெரி சிம்பிள் டு வேர். இதுக்கு நீங்கள் பியர்ஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு அந்த ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு லுக் இருக்கணும்னா பியர்ஸ் பண்ணி போடுறது தான் வந்து பெட்டர். ஒரு சைட் நோஸ் பியர்ஸ் பண்ணியிருந்தால் எனக்கு இப்படி தான் இருக்கும், ஒரு சைட் போட்டோன்னா. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு கவர் ஆல் த டாபிக்ஸ். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.